வணக்கம் and welcome to yet another episode of Ashwathi Nighties வழங்கும் Black Sheeps அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் Ashwathi Nighties, presented by Anuj Styles மற்றும் Sairam Group of Institutions, co-presented by Saubhagya Wet Grinder, Chalani Jewelry Mart மற்றும் NGA 550D TMT Bath, powered by SS Genius International Nursery and Primary School, Sembakam, Chennai. தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வரசனாதான் நெருப்பு வரும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வரசனாலும் நெருப்பு வரும். எப்படி இருக்குல்ல, கேட்கும் போதே வசனத்திலே நெருப்பு வருதுன்னா இந்த வசனத்தை எழுதினவர் யார்? அவரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களோட இப்ப வராரு பாலா அண்ணன் ஆன் இது எப்படி இருக்கு. பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவர் கூட 16வது நாள் தகவல் நம்பர் 151. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரட்டுக்காலை படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப கன்னிங்கான ரோல் பண்ணியிருப்பார் சூர்யகாஜன் சார். அவருக்கும் ரஜினிக்குமான திரையுறவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினியுடைய இந்த காமெடியன் காம்போவை ஆரம்பித்து வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யகாஜன் அவர்கள் தான். என்னதான் 16 நிலை படங்கள் எல்லாம் கவுண்ட் டவுன்லாம் இருந்தாலும் சூர்யகாஜன் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் 80களில் 70களில் ரஜினி படம் பண்ணப்போ அவருக்கு நெருக்கமான காமெடியனா பண்ணதில் சூர்யகாஜன் மிக முக்கியமான ரோல் பண்ணாருங்க. நிறைய படங்கள் பண்ணாங்க அவங்க. 6 புஷ்பங்கள், அன்னை ஒரு ஆலயம், காளி, தாய் மீது சத்தியம், ஜானின்னு நிறைய படங்கள்ல அந்த காம்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ அப்படின்னு சொல்லலாம். ரஜினி அவர்களுக்கும் சூர்யகாஜன் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரஜினி சொல்றார், எங்க கூட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பேப்பர்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்க அதை மனப்பாடம் பண்ணி அப்புறம் தான் ஷாட்டுக்கு வருவாங்க. ஆனா சூர்யகாஜன் சார் எப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாலும் ஸ்பான்டேனியஸா அப்போ டயலாக் சொன்னா அப்பவே அவர் ஓன் ஸ்டைல டெலிவரி பண்ணுவாரு. அந்த திறமையை நான் வேற யாருக்கிட்டையும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சூர்யகாஜன் சாரோட ஒய்ஃப் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. எப்போவுமே ஹஸ்பண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அவருக்கு நான் கேப்ப கூழும் சின்ன வெங்காயம் அப்படிலாம் மோர் சின்ன வெங்காயம் கொடுத்து விடுற பழக்கம் உண்டு. அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. அவருக்கு மட்டுமல்ல, ரஜினிக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. எப்போல்லாம் என் கணவர் அதை கொண்டு போகிறாரோ அப்போல்லாம் ரஜினி சார் கேட்டு வாங்கி சாப்பிடுவாரா. என் கணவர் என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சூர்யகாஜனுடைய மனைவி பதிவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூர்யகாஜன் அவர்களும் ரஜினி இணைந்த முதல் திரைப்படம் ரகுபதி ராகவன் ராஜாராம் அப்படிங்கிற திரைப்படம். திரைப்படத்தை இயக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை அவர்கள். பசி துரை அப்படின்னா தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும். பசி படம் மூலமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றவர். அதனால அவருக்கு பசி துரை அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அந்த பசி துரை அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் ரஜினி அவர்கள் முதலாக நடிச்ச ஹாரர் திரைப்படம். அந்த ஹாரர் திரைப்படத்துக்கும் 2K கிட்ஸ் எல்லாம் ரசிச்சு பார்க்குற ஒரு பிரான்ச்சைசி ஹாரர் திரைப்படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 152. தகவல் நம்பர் 152. ரஜினி நடிச்ச அந்த முதல் ஹாரர் திரைப்படம் பசி துரை அவர்கள் இயக்கிய திரைப்படம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஜென்மங்கள். லதா, ரஜினிகாந்த், பத்மபிரியாலாம் நடிச்ச திரைப்படம். எம்எஸ்சி அவர்கள் மியூசிக்கில் வந்து பயங்கரமாக ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1000 ஜென்மங்கள் திரைப்படம் தான் ரஜினி நடிச்ச முதல் ஹாரர் திரைப்படம். அதுக்கப்புறம் ரொம்ப காலகட்டம் கழிச்சு அவர் நடிச்ச ஹாரர் திரைப்படம்னா சந்திரமுகி திரைப்படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி சந்திரமுகி திரைப்படம் ஒரு மலையாள ரீமேக்கோ அதே போல 1000 ஜென்மங்கள் திரைப்படம் ஒரு மலையாள ரீமேக் தான். யக்ஷகானம் அப்படின்னா 1978 வெளிவந்த திரைப்படத்தை தான் இங்க தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. அந்த ஹாரர் திரைப்படத்தெல்லாம் ரஜினி முதல்ல நடிச்சார். அந்த 1000 ஜென்மங்கள் படத்துக்கும் 2K கிட்ஸ் எல்லாம் ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு மூவி சீரியஸ்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை திரைப்படம். அரண்மனை பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கரமா ஹிட் அடிச்ச ஒரு ஹாரர் மூவி சீரியஸ். அந்த படத்துடைய அரண்மனை 1, 2, 3, 4 எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த அரண்மனை படத்தோட ஒன்லைனும் 1000 ஜென்மங்கள் படத்தோட ஒன்லைனும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமா அந்த படத்தோட ப்ரொடியூசரான முத்துராமன் அவர்கள் அரண்மனை வெளிவந்தப்போ ஒரு கேஸே போட்டார். இது என்னுடைய கதை, எனக்கு மானிட்டரி பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்படி நம்ம அரண்மனை படத்தை பத்தி பேசுற நேரத்தில் டக்குன்னு நமக்கு அந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் மனோபாலா அவர்கள். மனோபாலா அவர்களுக்கும் ரஜினிக்குமான திரையுறவு என்ன? தகவல் நம்பர் 153. தகவல் நம்பர் 153. 1000 ஜென்மங்கள் படத்தை தழுவி எடுக்கப்பட்ட அரண்மனை படத்துல மிக முக்கியமான ஒரு கேரக்டர், நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஆள் ஒல்லியா இருந்தாலும் அவர் எப்பெல்லாம் ஃப்ரேம்குள்ள வரோ அப்பெல்லாம் சீன் ஜாலியா மாறிடும். அப்படிப்பட்ட இயக்குனர் மனோபாலா அவர்கள் ரஜினியோட இணைந்த முதல் திரைப்படம், இயக்குனராக இணைந்த முதல் திரைப்படம் இன்ட்ரெஸ்டிங்கான படங்க. அதற்கு முன்னாடியே ஒரு பாரதி ராஜா கூட அசிஸ்டண்டா வேலை பார்த்திருந்தாலும் பாரதி ராஜா கூட அசிஸ்டண்டா வேலை பார்க்கும்போது ரஜினிக்கும் அவருக்குமான சில கனெக்ட்லாம் இருந்திருக்கு. அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தப்பே அவருக்குமான கனெக்ட்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் இணைந்த முதல் திரைப்படம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்காவலன் திரைப்படம். சிறைப்பறவை அப்படின்னு விஜயகாந்துக்கு ஒரு படம் பண்ணி படம் பயங்கரமான ஹிட். அந்த படம் ஹிட் ஆன உடனே மனோபாலா அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வருது. 2 முக்கியமான படங்கள் ஒரே நாள் அன்னைக்கு. காலையில் ஒரு ஃபோன், ஈவினிங் ஒரு ஃபோன். இந்த காலையில் வந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ரஜினி சாருக்கு நம்ம ஒரு கால் ஷீட் இருக்கு, அவரோட படம் பண்ணலான்னு சொல்றாங்க. இவர் உடனே சந்தோஷத்தில் குதிச்சிட்டாரு. அப்பா ரஜினிக்கு படம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இன்னொரு ஃபோன் வருது. கலைஞர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன், பூம்புகார் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணலான்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். காலையில் ஃபோன் பண்ண ரஜினி சார் படத்தை ஓகே பண்றதா, ஈவினிங் ஃபோன் பண்ண கலைஞர் படத்தை ஓகே பண்றதான்னு சொல்லி. ஏன்னா 2மே முக்கியமான படம், 2யுமே தவிர்க்க முடியாது. என்ன
என்ன செய்யணும் ஒரு பயங்கரமாக குழப்பமாயிடுச்சு. இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு வழி என்னன்னு நேராக கலைஞர் அவர்களை போய் பார்த்துட்டார். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு அங்கேருந்து ரஜினி சார் படம் வந்திருக்கு, நான் என்ன பண்ணேன்னு கேட்டோன்னே கலைஞர் சொன்னாராம், கவலையே படாதீங்க, உங்களுக்கு ரஜினி படம் தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும், அதனால் நீங்கள் போய் ரஜினி படம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி அவர் பண்ண படம் தான் ஊர்காவலன். அப்படி ஒரு கலைஞர் கதாவசனத்தில் தவறு விட்ட படம் தான் பாலைவன ரோஜாக்கள் திரைப்படம். அதை தான் மணிவண்ணன் டைரக்ட் பண்ணி பின்னாடி பெரிய இயக்குனராக மாறினார். அப்படிப்பட்ட ஊர்காவலன் திரைப்படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காட்சி, ரகுவரன் அந்த படத்தில் வில்லனா நடிச்சிருப்பார். அவர் ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு ஜீப்பில் ஏறுவார். அந்த ஜீப்பில் ஒரு கைத்தை போட்டு கட்டி காலில் சுருட்டி நின்று காலாலே ஜீப் பண்ணி பாட்டுவார் ரஜினிகாந்த். இப்போ அந்த காட்சியெல்லாம் பார்த்தா விசில்லாம் அடிப்போம், சந்தோஷமா என்ஜாய்லாம் பண்ணுவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மனோபாலா சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அங்கே ஒரு மரம் இருக்கு சார், மரத்தில் நீங்கள் சாஞ்சிக்கிறீங்க, மரத்தில் கயிறை கட்டிக்கிறீங்க, அப்படி கயிறை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு ஜீப் பண்ணி பாட்டுங்க. அதெல்லாம் வேணாம் சார், என் காலில் கைத்தை கட்டுங்க, காலிலே நான் ஜீப் பண்ணி பாட்டுன்னு சொன்னேன். மனோபாலா சார் இதெல்லாம் எப்படி சார் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க? சார் ஏன் ஆடியன்ஸ் ஒத்துக்குவாங்க சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நீங்கள் சீனை எடுத்து முடிங்க. தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆனே ஃபஸ்ட் நாள் படம் பார்த்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னாரா ரஜினி. அதே மாதிரி ஃபஸ்ட் நாள் போய் படம் பார்க்குறாரு, காலில் ஜீப் பண்ணி பாடுற சீன் ஃபேன்ஸ் எல்லாம் விசில் அடித்து கொண்டாடுறாங்களாம். வந்து சார் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துச்சுன்னா அதான் சார் சூப்பர் ஸ்டார், அதான் என்னோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாரா ரஜினி. அப்படி ரஜினிக்குனே ஒரு டிஎன்ஏ கிரியேட் ஆயிடுச்சு. ரஜினி என்ன பண்ணாலும் ஃபேன்ஸ் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அது ரஜினி அந்த பல்ஸை தெரிஞ்சு அந்த கான்ஃபிடென்ட்டோட பண்ண படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. அப்படி ஒரு காட்சி தான் இந்த படத்தில் வந்த காட்சியும். இப்படி பேசின இடத்துல இதே படத்தில் அவருடைய தங்கையா சித்ரா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நல்லெண்ணெய் சித்ரான்னு சொல்லுவாங்க. அந்த சித்ராவுக்கும் ரஜினிக்குமான முதல் கனெக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன். ரஜினி உள்ள என்ட்ரை ஸ்ரீவித்யா மீட் பண்ற ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து அனுப்புவார். அந்த லெட்டர் போய் ஸ்ரீவித்யா கிட்ட சேர்றதுக்கு ஒரு குட்டி பொண்ணு கிட்ட கொடுத்து இருப்பார். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி பொண்ணு தான் நல்லெண்ணெய் சித்ரா அவர்கள். அப்புறம் பின்னாடி இந்த படத்தில் அவருடைய தங்கையா நடிச்சாங்க. தங்கையா நடிச்ச சித்ராவுக்கு கணவனா நடிச்சது, காதலனா நடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்வாசனை பாண்டியன் அவர்கள். மண்வாசனை பாண்டியன் ரஜினியை பற்றி சொன்ன ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 154. தகவல் நம்பர் 154. ஊர்காவலன் படத்தில் தங்கையா நடிச்ச சித்ராவுடைய காதலனான மண்வாசனை பாண்டியன் அவர்கள் ரஜினியை பற்றி பதிவு பண்ண ஒரு செய்தி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. ரஜினி எப்படி தன்னுடைய இமேஜ், தன்னுடைய திரை வாழ்க்கை மேலே அக்கறையாக இருக்காரோ அதே போல தன்னோட கூட நடிக்கிறவங்களுடைய திரை வாழ்க்கை மேலே எவ்வளோ அக்கறையாக இருப்பாருன்றதுக்கான சாட்சி தான் மண்வாசனை பாண்டியன் பதிவு பண்ணக்கூடிய இந்த விஷயம். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 படங்கள் ரஜினியோட இணைஞ்சு நடிச்சிருக்காரு. ஒன்று குரு சிஷ்யன் திரைப்படம், இன்னொன்று ஊர்காவலன் திரைப்படம். குரு சிஷ்யன் படத்தில் ஆரம்ப காட்சியிலே ஒரு வந்துடுவா, அவள் தான் கதையோட ட்விஸ்டாகவே கான்ஃப்ளிக்டே அவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட பாண்டியனோட கேரக்டர் பாதியிலே முடியாமல் இருந்தப்போ ரஜினி சார் சொன்னாரா, இல்லை சார் படத்தோடைய கான்ஃப்ளிக்ட் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, அதனால கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் பாண்டியன் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணுங்க, கிளைமேக்ஸ்லேயே அவர் வரணும் அப்படின்னு சொன்னாரா. அடுத்து முக்கியமாக ஊர்காவலன் திரைப்படத்தில் வில்லன் நாட்கள்லாம் அவர் அடிச்ச மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. அதில் நிறைய இந்த ரெட் மேக்கப் போடுவாங்க. இந்த பிளட் மேக்கப் போடும்போது நிறைய பிளட் வழிகிற மாதிரி மேக்கப் போட்டாங்களாம். ஷார்ட்ல இருந்து ரஜினி சார் பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ ரெட் போடுறீங்க, அவர் ஆல்ரெடி ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு, வில்லன்ட்டு இவ்வளோ அடி வாங்கின மாதிரி காட்டணுமா, ரொம்ப லைட்டாக போடுங்க, பிளட் மேக்கப் போடுங்க, அவரோட இமேஜ் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரா. இது ரெண்டையும் பதிவு பண்ணிட்டு பாண்டியன் சொல்றாரு, நான் ரொம்ப சின்ன ஆக்டருங்க, நான் அப்போ தான் வளர்ந்துட்டு வர ஆக்டர், சில படங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், சில படங்களில் இந்த மாதிரி கேமியோ ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரோல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கூட அப்படி தோணலங்க. ஆனால் ஏன் இமேஜ் மேலே என்னை விட அதிகமாக அக்கறை வச்சிருந்த ரஜினி சார் பேசினது எனக்கு மட்டும் இல்லை, இப்படி எல்லாருக்காகவும் யோசிக்கக்கூடிய ரஜினி சார் அப்படிங்கிறது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வரைக்கும் தான் கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களுக்கான இமேஜையும் திரை வாழ்க்கையும் மேலேயும் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர் தான் தலைவர் ரஜினிகாந்த். இப்படி மண்வாசனை பாண்டியன் அவர்கள் ரஜினியை பற்றி பேசின விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது பாண்டியன் அப்படின்னு சொன்னோடனே பாண்டியன் படம் ஞாபகத்துக்கு வரும். பாண்டியன் திரைப்படம் தான் எஸ்பிஎம் அவர்களும் ரஜினி அவர்களும் இணைந்த கடைசி திரைப்படம். எதற்காக இணைஞ்சாங்க, அதில் எஸ்பிஎம் அவர்களுக்கு ரஜினி என்ன பண்ணார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 155. தகவல் நம்பர் 155. எஸ்பிஎம் அவர்களும் ரஜினி அவர்களும் இணைந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 21 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மெகா ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட எஸ்பிஎம்க்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஎம் யூனிட்னு ஒன்று இருக்குது. அதாவது எஸ்பிஎம் கேமராமேன், எஸ்பிஎம்மோட மேக்கப் மேன், ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பிஎம் யூனிட்டுக்காக ஒரு படம் பண்ணணும், அதில் வரக்கூடிய லாபத்தை அந்த 15 பேர் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரஜினி பண்ண படம் தான் பாண்டியன் திரைப்படம். இன்னும் சொல்ல போனால் தர்பாருக்கு முன்னாடி ரஜினி கடைசியாக போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்ச திரைப்படம் இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு பஞ்சர்நாச்சலம் அவர்கள் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணாரு. பஞ்சர்நாச்சலம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியை சொன்னதா மனோபாலா பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஹீரோவை நீங்க போலீஸா காட்டுறீங்க அப்படின்னா ஆரம்ப காட்சியிலேயே போலீஸா காட்டக்கூடாது. நீங்க ஆரம்ப காட்சியிலேயே போலீஸா காட்டா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸா இருக்கணும், அவங்க பாட்டு பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, டூயட் பாட முடியாது, அவர் ஒரு ஜாலியான பர்சனை காட்டி ரவுடியா கூட காட்டி அதெல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியா போலீஸ் ஆஃபீஸரை காட்டினீங்க அப்படின்னா படத்தில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த எல்லாத்தையும் வைக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டில் தமிழ் சினிமாவில் எவ்வளவு படம் வந்திருக்கும் அப்படின்னு தெரியும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா போக்கிரி திரைப்படம், சாமி திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்களை வேற ஒருத்தராக காட்டிட்டு அப்புறம் போலீஸாக உருமாறுவாங்க. பாண்டியன் படத்துலையும் அப்படி தான், ஒரு ஆரம்பத்துலேருந்து ஒரு ஜாலியான பர்சனாக காட்டி இன்னும் சொல்ல போனால் வில்லன் டீமோடு இருக்கிற ஒருத்தராக காட்டி கடைசியாக அவரை போலீஸாக ரிவீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பாண்டியன் திரைப்படம் வெற்றி பெறுது. இந்த படத்துடைய லாப பங்கு இந்த 15 பேருக்கு பிரித்து கொடுக்க முடிவு வர்றப்போ 15 பேருக்கு
ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பிஎம் சொல்கிறாரு. இல்லை அப்போல்லாம் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு 14 பேருக்கு சின்ன பங்கு வச்சுக்கலாம்னு சொன்னப்போ எஸ்பிஎம் சொன்னாரா, என் உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இது வரைக்கும் வெற்றி பெற்ற எல்லா படங்களையும் யூனிட்டில் இருக்க எல்லாரோட உழைப்பும் முக்கியம், அதனால வரக்கூடிய லாப பணத்தை ஈக்குவலாக தான் பிரித்து கொடுப்பேன்னு சொல்லி எஸ்பிஎம் ஈக்குவலாக தான் பிரித்து கொடுத்தாராம். அப்படிப்பட்ட எஸ்பிஎம்க்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு ரஜினி பண்ண படம் தான் இந்த பாண்டியன் திரைப்படம். மலையின் மடியில் உள்ள பூக்களும் மலர்ந்து மலர்ந்து என்னை வாழ்த்திடும். திரைப்படத்துடைய வேலை நடந்து ரிலீஸ்க்கு ஒரு 10 நாள் இருக்கிறப்போ எஸ்பிஎம் உடைய மனைவி 56 வயசுல திடீர்னு ஒரு மாரடைப்பால் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் எஸ்பிஎம் கிட்ட ரஜினி உட்பட நீங்க இதுல இருந்து ரெக்கவர் ஆகிவாங்க, நம்ம படம் ரிலீஸ் தள்ளி வைக்கலாம்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லைங்க, உங்க ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுவாங்க, தீபாவளிக்கு ரிலீஸ்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை எப்படி ஏமாத்துறது, நான் 3வது நாளே வரேன்னு சொல்லி 3வது நாள் வந்து மறுபடியும் அதுக்கு எண்டு ஷூட் பேட்ச் ஷூட்லாம் முடிச்சு அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்து படத்தை கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாரா எஸ்பிஎம். அந்த அளவுக்கு அவர் தொழில சின்சியராக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அவரே சொல்றார். அவரோட வாத்தியார் நல்ல முத்துன்னு ஒரு வாத்தியார் இருந்தாராம். வாழ்நாள் அவர் என்றைக்குமே லீவே போட்டதில்லைங்க, அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன், அதனால என் தொழில எந்த காரணத்தை சொல்லி தள்ளி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த 10 நாள் முழுமையாக வேலை பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணாரா எஸ்பிஎம் அவர்கள். இப்படி எஸ்பிஎம் அவர்கள் அவருடைய வாத்தியாரை இன்ஸ்பிரேஷனாக பார்த்தாருன்னு அப்படி ரஜினி தமிழ் சினிமாவில் 2 படங்கள்ல தான் அந்த ப்ரொஃபசர் வாத்தியார் ரோல் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 156. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி ஓடிடில அவைலபிளா இருக்கு. அதை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுடைய லைஃப்ல எல்லா கட்டத்திலையும் சோகத்துக்கு ஆறுதலாகவும் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு மாறுதலாகவும் நம்மளுடைய தலைவர் தான் இருந்திருக்கார். அப்படிப்பட்டவருக்கு என்ன கொடுத்தா தகும், என்ன கொடுத்தாலும் தகாது, ஆனா எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்ற இந்த செக்மெண்ட் தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அவரை பத்தி பேசி தீக்கிற எனிதிங் ஃபார் தலைவர். மலேசியால இருந்து வந்திருக்கோம் தலைவருக்காக. தலைவர் எந்த லெவலுக்கு பிடிக்கும்னா பச்சை என்னைக்குமே அன்றும் இன்றும் என்றென்றும் தலைவர் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் தான். ஏன்னா அன்னைக்கு இருந்த தலைவர் நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம். 97 எப்படி பார்த்தோமோ கொஞ்சம் வளர்ந்துருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் கொஞ்சம் கூட மாறாத ஒரே தலைவர் யாருன்னா நம்ம தலைவர் தான். இத்தனை பேர் மாறுறாங்க, இவர் மாற மாட்டாரு. அவரோட ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே பிடிச்சி டைலாக் ரொம்ப பிடிச்ச டைலாக்கு, ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தலைவர் தான் எதுவுமே நிரந்தரம், அவர் தான் நம்பர் 1 வேர்ல்டு, இந்தியா நம்பர் 1. புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஎஸ்ஏ ப்ரீமியர் தெரியும், 2 மில்லியன் இது வரைக்கும் எந்த படம் பண்ணது கிடையாது. கபாலிக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் படம். தலைவர் இனிமே அவர் தான் நம்பர் 1 தான் இருப்பார், நம்பர் 1 தான் இருப்பார் எப்பவுமே. அவர் அச்சுக்க ஆளு யாருமே வேர்ல்ட்லே கிடையாது. இப்போ வந்து பெரிய ஃபேன் ரஜினிக்கு. ஸோ எப்போல்லாம் ரஜினியோட படம் வருதோ தலைவரோட படம் வருதோ அப்போல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அந்த டயலாக் எனக்கு மட்டும் இல்லை எல்லார் மனசுலையும் எப்போவுமே இருக்கும். இட்ஸ் அ வெரி ஸ்டைலிஷ் டயலாக், இட்ஸ் அ வெரி பாப்புலர் ஒன். 30 வருஷத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் தலைவா. நான் கடவுள்கிட்ட எப்பவுமே கேட்டது ஒன்று தான், எல்லோரும் நல்லா இருக்கணும். அதுமாதிரி தலைவர் நல்லா நலமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நல்ல மன ஆரோக்கியத்துடன் இருக்கும் தலைவா. எப்பவும் உங்கள் பின்னாடி நாங்கள் இருப்போம் தலைவா. தலைவர் கூலி படத்தில் ப்ரொமோ ஷூட்டில் வந்து தலைவருக்காண்டி ரெடி பண்ணி கொடுத்தது, தலைவர் ஞாபகத்தமாக ஆட்டோகிராஃப் வாங்கிட்டோம்ல. லவ் யூ தலைவா. 70s ஃபேன்ஸ், 80s ஃபேன், 19 ஃபேன், 2K கிட்ஸ், 210 கிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து கூடியிருக்காங்க. தலைவர் சொல்கிற மாதிரி இது என்னோட சாம்ராஜ்யம், தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம், அது யாராலே அழிக்க முடியாது. இப்போ இந்த படத்தில் பண்ணுற ரெக்கார்டை அடுத்த படத்தில் முறியடிக்கிறாரு. ஹீஸ் நாட் ஜஸ்ட் an actor, he's a phenomena. He's not a record maker, he's the record breaker. எனிதிங் ஃபார் தலைவர்ல உங்களுடைய வீடியோ வரணும், நீங்களும் தலைவரை பத்தி ஏதாவது சுவாரஸ்யமான விஷயத்தை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா பேசுங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில தட்டி விடுங்க. தலைவர் ஃபேனா இருந்து ஒரு நிறுவனத்தை நடத்துறது வேற, தலைவர் ஃபேன் சொல்றவங்களா வச்சு நிறுவனம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தலைவர் வழியில எப்படி ஜெயிச்சார் தன்னுடைய பிசினஸ்லன்றத இப்ப சொல்றதுக்கு வராத ஓனர் ஆஃப் ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஆன் தலைவர் வழி. பிஸ்னஸ்குள்ளே போனோம், வேலைக்கு போனோம், பிஸ்னஸ்குள்ளே போனோம். ஸோ இன்டர்வியூ கம்பெனிக்கு யாரையாவது வேலைக்கு எடுக்கும்போதே இன்டர்வியூ பண்ணும்போது என்னோட ஒரு டிஃபால்ட் கொஸ்டின், ரஜினிகாந்த் பிடிக்குமா அப்படின்னு. பிடிக்கும்னு சொன்னால் தான் எனக்கு வேலையே கிடைக்கும் என் கம்பெனியில். ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அப்போ இருக்கிற கம்பெனியில் வந்து பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு படம் ரிலீஸ் அப்போ ஒரு நாள் லீவ் விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். பட் பார்ட்னர்ஸ் அதை ரெஃப்யூஸ் பண்ணாங்க.
அது நியாயமான கோரிக்கை இல்லை. பட் எனக்குள்ள ஒரு சைல்டிஷ் ஆசை அப்படி பண்ணணும்னு. டிசம்பர் மாதம் வந்து எனக்கு அது ஒரு புனிதமான மாதம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறதுக்கு ஒரு மாதம் இருக்கும், சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு மாதம். அந்த மாதிரி எனக்கு டிசம்பர் மாதம் வந்து நான் ரஜினி மாலை போட்டுக்கிற மாதிரி. ஸோ நான் மெயின்டைன் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மாதமும் ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் டிசம்பர் மாதம் வர்ற வருமானத்தை மட்டும் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் கொடுத்துறது, யாராவது குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த பெஞ்சு ஸ்கூலுக்கு அதெல்லாமே பண்ணி அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம டைஹார்ட்டாக இருந்தும் தலைவர் படத்துக்கு ஒரு நாள் லீவ் விட முடியலையே அப்படிங்கிறது ஜெயிலர் படம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த 3 மணி நேரம் எனக்கு அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு படம். 11ஆம் தேதி காலையில் நான் தனியாக ஆர்சி வாங்கிட்டேன். தலைவர் பேர்லேயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து தலைவர் ஃபேன்ஸ்க்கு மட்டுமே வேலை கொடுத்து தலைவர் ஃபேன்ஸாகவே ஒரு ரஜினிசம் அப்படிங்கிற வந்து என் கம்பெனி ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பிராண்ட் நேமே ஆர்கே தான். பிராண்ட் நேம் ஆர்கே. ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியாது ரஜினிகாந்த் அப்படின்னு. ஏன் ரஜினிகாந்துக்கு மேலே இவ்வளோ கிரேஸ்ன்னு பாருங்களேன். அவர் ரஜினிகாந்தை வந்து எல்லோரும் நம்மளாம் நினைக்கிறோம். நம்மளுக்கும் அதே அக்கா தம்பி சென்டிமெண்ட் இருக்குது, நம்மளுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்குது, நம்மளும் எதிரியை பார்க்கணும், துரோகத்தை பார்க்கணும், எல்லாம் பார்த்து தான் வர்றோம். நம்ம எதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ரஜினிகாந்த்ங்கிற பிம்பம் சினிமாவில் பண்ணுது. நம்ம அக்கா தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிம்பம் அப்படி பண்ணுது. ஏன் எனக்கு இந்த மனுஷன் இவ்வளோ பிடிச்சது? என் ஒய்ஃப் எனக்கு ஏன் பிடிக்கணும் ஒரு ரீசன் இருக்குது, என் குழந்தைகளை ஏன் பிடிக்க எனக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். ஸோ அவங்கள பிடிக்குங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம கல்ச்சர், அதனால் சாமி கும்பிட்றோம், பிடிச்சிருக்கு ரீசன். எனக்கும் ரஜினிகாந்த் எந்த தொடர்புமே இல்லையே. ஒரு சினிமா 50 ரூபா கொடுத்து போகிறோம் வரோம், அதோட முடிச்சிருக்கலாமே. ரஜினிகாந்த்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அன்கம்பேரபிள், அன்டிஃபீட்டபிள் ஒரு இடம். அது யாரும் ரொம்ப புனிதமானது, அது தொடக்கூடாது. தலைவர் வழியில ராம் நிவாஸ் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. குட்டி சூப்பர் ஸ்டாரா நம்ம வீட்டு குட்டி இஸ்லாம் டெய்லி தலைவருடைய வேஷம் போட்டு நிறைய விஷயங்களை பண்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஸ்பெஷலா SS Genius ஸ்கூல்ல இருந்து அவங்களுடைய பசங்க நர்சரி அண்ட் பிரைமரி படிக்கக்கூடிய பசங்களை ஒன்னு சேர்த்து தலைவருக்காக ஸ்பெஷல் ட்ரிபியூட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்மளோட குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல. அண்ட் குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குழந்தைகளும் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு வீடியோ விடுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீடியோவை ஹை குவாலிட்டியில எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. என்னுடைய கேபின்ல தலைவரோட போட்டோ ஒன்று இருக்கும். எப்பெல்லாம் நான் கொஞ்சம் அப்படி சோர்ந்து போறேனோ அப்பெல்லாம் அதை பார்த்தா எனக்குள்ள ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதாவது அந்த கேபின்ல ஒரு 10 பேர் இருந்தா கூட கிடைக்காத எனர்ஜி யாருமே இல்லாதப்ப அவரை பார்த்தா நமக்கு கிடைக்கும். அப்படி எல்லாருடைய தனிமைக்குமான தீர்வா தலைவர் ஏதோ ஒரு தருணத்துல நிச்சயமா இருந்திருப்பாரு. அப்படிதான் எனக்கும் இருந்தாரு அப்படின்னு சொல்லி எப்படி தலைவருடைய தீவிரமான ஃபேனா தான் மாறினேன் அப்படின்ற அந்த கதையை நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு கேரளாவை சேர்ந்த மனோஜ் அவர்கள். இது ராஜரசிகர். அம்மா கூட வளரும் போது கண்டிப்பா பசங்க வந்து அம்மா கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க, எவ்வளவு சண்டை போடுவாங்கன்னு தெரியும். ஸோ அப்பா இருந்திருந்தாங்கன்னா கண்டிச்சு வளர்ப்பாங்க, அம்மா கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல எனக்கு தலைவர் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய படங்கள்ல அம்மாவை மதிக்கணும், அம்மாவை வந்து கடவுளுக்கு நிகராக வச்சு பார்க்கணும்னு சொல்லி அவரு சொல்லி கொடுத்த டைலாக் தான். அந்த டைலாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அம்மாவுக்குமான ஒரு நெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அம்மா சொல்படி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய 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 நல்ல விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டே போகலாம். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. சில பேர் சொல்லுவாங்க ரஜினியை பார்த்து தான் வந்து எல்லாம் கேட்டு போயிட்டாங்க இளைஞர்கள். சத்தியமா கிடையாது. அவன் கேட்டது அவன் கையில தான்
இருக்குன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா தலைவரை பார்த்து மேலே வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே, அதாவது பிஸ்னஸ் பண்றவங்கல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்து தான் வந்து வளர்ந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் நானும் தலைவரை பார்த்து நல்ல விஷயங்களை மட்டுமே தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து தம்மோ தண்ணியும் அடிக்கிற பழக்கம் சுத்தமாக கிடையாது. ஸோ அதுலேயே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாம எந்த மாதிரி வந்து தலைவரை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அவரை பார்த்து வளர்ந்தது தான் இந்த இந்த வாழ்க்கை பயணம். குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்ததுலன்னு சொன்னா இப்ப இருக்கிற ரஜினிகாந்த் ஒண்ணுமே நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இன்னமும் அப்ப இருந்த அந்த ஒரு ஆச்சரியத்தை விட மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு இன்னமும் அவரை பார்க்கும்போது வருது. இவ்வளவு உயரம் சென்றும் இவ்வளவு பெரிய இடத்துல இருந்தும் அவருடைய கதைகளும் அவருடைய இன்ஸ்பிரேஷனான கோட்ஸும் அவருடைய இன்ஸ்பிரேஷனான சீன்ஸும் வந்து பார்க்க நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, லைஃப்ல நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல வந்து நம்மளை வந்து திங்க் பண்ண வைப்பாரு நம்ம தலைவர். ராஜ ரசிகர்ல மனோஜ் அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. சினிமாவை பொதுவாக ஒரு நல்ல தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவர் படத்துக்கு மட்டும்தான் தேட்டருக்கு போகிறதே நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி தன்னுடைய தலைவருடைய படத்தை தேட்டரில் போய் பார்த்த அப்போ நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு தர்பார் தான் இன்னைக்கு அமைய போது நம்மளுடைய தலைவர் தர்பார். அப்போல்லாம் தேட்டர் வந்து நீங்கள் பார்க்கணும், இது ஃபாஸ்ட் சாங் கிடையாது, மெலோடி சாங்க்கு தேட்டர் வந்து பேத்தாஸ் மாதிரி இருக்கும். அந்த சாங், அந்த சாங்கே தேட்டர் கிழியும், அப்படி இருக்கும் அந்த மத்தியான டயத்துல கேட்கும்போது எனக்கு பயங்கரமா இருக்கு. அந்த அது ஒண்ணுமே இல்லை, அது என்னன்னா தலைவரோட ஸ்வாக். அவர் அப்படி தலைவர் அப்படி வந்து அந்த காண்டசாக்கார்ட்ட வந்து நிற்பார். அந்த ஸ்வாகுக்காகவே தேட்டர் வந்து கிழியும். அண்ணாமலை வந்து மறக்க முடியாது. எல்லா தேட்டர்லையும் அப்போ வந்து அந்த அண்ணாமலை சைக்கிளை மேலே வச்சிருப்பாங்க. அந்த இதுல வச்சுட்டு அப்போ வந்து அந்த காலம் அப்பெல்லாம் உண்டு இல்லையா, 100th டே அன்னைக்கு ஒரு குழுக்கள் எடுத்து ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த சைக்கிள் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலயும் அண்ணாமலை சைக்கிள் இருக்கும். அது வந்து அண்ணாமலை பார்த்தது மறக்க முடியாத ஒரு எபிசோடு தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எப்படி கத்திருப்பீங்க, மோளம் வந்து பறந்து அவர் கையில விழுந்து சிரிக்கிற ஸ்மைல் இருக்கு, ஸ்ட்ரைட்டா ஆடியன்ஸ். ஆமா, அதுவும் என்னன்னா நீங்க இப்போ நம்ம இப்ப இருக்கிறதோட அதை பார்க்க கூடாது. இப்போ வந்து நம்ம அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி 10 வாட்டி பார்த்துருவோம். ஒரு ப்ரோமோ வருது, அந்த பாட்டு வருது, பாட்டு ஹிட் ஆயிடுது, நாங்க அந்த பாட்டை ஆடியோல கேட்டிருப்போம். அவ்வளவுதான். ஆடியோல அந்த பாட்டு, ட்ரைலர்லாம் ஒண்ணும் கிடையாது பெருசா. ட்ரைலர்னா அந்த பாட்டு வராது, அந்த பாட்டை ஆடியோல கேட்டிருப்போம். ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி இமேஜினேஷன் இருக்கும் தலைவர் எப்படி வருவார் ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படின்ட்டு. ஆனா நீங்க சொல்றது இதுல ஒரு வேப்பான விஷயம் என்னன்னா, இப்போ அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி படத்துக்கு கூட்டாரு. கரெக்ட். இப்போ நீங்க சொன்ன ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு நீங்க 800 பேர் தியேட்டர்ல வந்து 2000 பேர் உட்காந்து பாக்குறோம். எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த பீட்டு தான் தெரியும். அந்த பீட்டுக்கு அவர் எப்படி வருவாரு, அவர் எப்படி காமிப்பாங்க ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த இதில் வரும்போது அன்பிலீவபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் அருமையான அவர் அண்ணாமலை வந்து ஸ்ட்ரைட்டா ஆடியன்ஸ் வந்துட்டீங்களா. ஆமா ஆமா ஆமா, அது வந்து அதே மாதிரி இந்த படத்துல வீரா படத்துல ஆமா, அருணாச்சலம்ல அதாண்டா சாங் போதும் அந்த கண்ணை ஓபன் பண்ற சீன். ஆமா ஆமா, கரெக்ட். அதனால மறக்க முடியாததுன்னா நிறைய படம் இருக்கு, பட் என்னோட லைஃப்ல மறக்க முடியாது அண்ணாமலை தான். இந்த தியேட்டருக்கு போய் தலைவர் ஒன்று பண்ணிருப்பார்ல, அந்த சட்டையில கிழிஞ்சி மன்னன் படத்துல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிருக்க தலைவர் படத்துக்கு. நிச்சயமா. நான் தான் இப்ப இருக்கிற மேபி நத்திங் அகேன்ஸ்ட் யங்கர் ஜெனரேஷன். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்துச்சு, டிக்கெட்ல ஆன்லைன்ல புக் பண்றாங்க. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாரெல்லாம் ஆன்லைன்ல வாங்க முடியும் வாங்கிடுறாங்க. அப்போல்லாம் நாங்க போய் தியேட்டர்ல போய் தான் வாங்கணும். ஸோ முத நாள் நைட்லேருந்து அந்த லைன்ல நின்று வாங்கணும். இல்லை நம்ம வந்து இந்த ரசிகர் மன்றம் அதிலெல்லாம் இருந்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி அப்படி தான் டிக்கெட் வாங்க முடியும். ஈஸியாக ஆன்லைனில் வாங்க முடியாது. அதனால என்னென்னா, ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது முதல் நாள்லேருந்து லைன் நிற்கும், பெரிய லைன் நிற்கும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் நிறைய ஊரில் இருந்திருக்கேன், சென்னையில், திண்டுக்கல்ல, காரைக்குடியில், எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கேன் படம். அன்னைக்கு வந்து டிக்கெட் கிடைச்சி உள்ள போறதுன்றது வந்து மண்ணெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதோட சட்டக்கட்டெல்லாம் கிழிஞ்சு தான் உள்ள போய் இருப்போம். தலைவர் தர்பார்ல பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. அபூர்வ ராகங்கள் படத்தை ப்ரிவியூல பார்த்து 4 வயசுல போய் சூப்பரா பண்ணீங்கன்னு கை கொடுத்தானா, பின்னாளில் அவரை பார்த்து 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 சினிமாவை கத்து வளர்னேன் அப்படின்னு சொல்றாரு. நானும் ஃபேன் தான் அப்படின்னு இன்னைக்கு செக்மெண்ட்ல பேச வர இயக்குனர் AL விஜய் அவர்கள். ரஜினி சார் படம் அப்படின்னாவே ஃபேமிலியோட எல்லோரும் போய் அதை வந்து ஜனரஞ்சகமான படமாக இருக்கும் அப்படின்றது சாரும் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அதை பார்க்க போகிற ஆடியன்ஸுமே வந்து அவங்க படம்னாவே ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலிக்கான படமாக இருக்கும் அப்படின்ற
ஒரு மிகப்பெரிய ஒரு லேபிளை உருவாக்குனாங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அவரோட ஸ்டைலு, அவரோட ஸ்பீடு, அது எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ரஜினி சார், ஆஃப்டர் ரஜினி சார்னு ஒரு நம்ம அழகாக பிரிச்சிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்குனவர் தான் ரஜினி சார். லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு டீனேஜ் அந்த மாதிரி வரும்போது நான் பார்த்து தியேட்டரில் எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. நான் ஆல்பர்ட் தியேட்டரில் நான் போய் பார்த்த படம் பாஷா. அந்த படம் பார்த்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 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 இம்பேக்ட் கொடுத்த படம் எனக்கு. பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, எல்லாமே சரி, அது ஒரு படமாகவும் சரி, சுரேஷ் கிருஷ்ணா சாரோட டைரெக்ஷனில் ரொம்ப ஃபேவரட்டான படம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாக்குள்ளே உள்ள ஸ்லோவாக வரும்போது ரஜினி சாரோட இன்னொரு பரிமாணம், அதாவது அவரோட ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் தாண்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா. அது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் முள்ளும் மலரும் பார்த்தப்போ தான். முள்ளும் மலரும் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னு சொன்னால் முள்ளும் மலரும் தான் எனக்கு. தமிழ் சினிமாலே சொல்கிறேன், ரஜினி சார் படம் மட்டும் சொல்லலை, தமிழ் சினிமாவிலே எனக்கு ஒரு ஆல் டைம் ஃபேவரட்னா முள்ளும் மலரும். அந்த முள்ளும் மலரும் வந்து என்னோடய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின எனக்கு ஒரு படம். எனக்கு ஒரு சினிமாக்குள்ளே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது, சினிமா ஆர்வம் வரும்போது, நம்ம ஒரு இயக்குனராக வரணும்னு நினைக்கும் போது எனக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பைபிளாக நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு ஒரு மகேந்திரன் சார் கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணதை. அதில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் அ பர்ஃபார்மராக அந்த ரஜினி சார் வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச ரஜினி சார். இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர். அதுதான் அதுக்கப்புறம் எங்கேயே கேட்ட குரல், அந்த மாதிரி ஒரு ராகவேந்திரா, அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குது. அது வந்து ரஜினி சார் அன்லைக் ரஜினி சாராக சினிமாவில் வந்த படங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்கள் எனக்கு. அஃப்கோர்ஸ் அவரோட சந்திரமுகி இருக்கட்டும் சரி, அவரோட மோஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கூட. அது ஏன்னா இன்னும் பெரிய ரீச் ஆகணுன்றதுக்காக நிறைய படங்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். எல்லா படத்துலையுமே ஒரு கன்சிஸ்டன்ஸாக எப்படி ஸ்கோரிங், அண்ணாமலை ஆகட்டும் சரி, இல்லை சந்திரமுகி ஆர் பேட்டை ஆர் எனி அதர் ஃபிலிம், நீங்கள் சொன்னால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து he always gives 100%. நானும் ஃபேன்னால டைரக்டர் AL விஜய் அவர்கள் தலைவரை பற்றி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. The one and only தலைவர், அவரை போல வேற யாரு? இதோ முடிவுக்கு வந்துருச்சு எபிசோட் 16. என்னடா அது 16 நாள் முடிஞ்சிருச்சா? அப்படிதான் இருக்கு நமக்கு. ஆக்சுவலா இன்னும் 34 நாட்கள் தலைவரை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இதே மாதிரி இந்த நிகழ்வை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு சித்திரம் டிவிலையும், அதே நேரத்தில் இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக் ஷீப் யூடியூப்லையும் பார்க்கலாம். ஃபுல் வெர்ஷனை காலையிலே பார்க்கணும், எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Black Sheep Valley OTT-யை உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல் எபிசோட், அன்கட் எபிசோட அதில் பார்த்து ரசிச்சிருங்க. அண்ட் மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் Black Sheep ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.